தற்போது பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இது முதல் முறை அல்ல, நம்ம நிறைய முறை அதிமுக தாவைக்கவை நோக்கி நகர்வது குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏறத்தாழ அதிமுகவை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டே இருக்கிறது தாவைக்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இந்த நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லுது? ஆமா, நிச்சயமாக அவங்க அதிமுகவை அவர் தேர்தலுக்கு முன்பே களத்தில் இல்லாதவர்கள் சொன்னாரு. அந்த களத்தில் இல்லாதவர்கள் விமர்சித்த பின்பும் அந்த இயக்கம் 47 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. அப்ப விஜய் அவர்கள் களத்தில் இல்லாதவர்கள் சொல்லிய பின்பும் அவர்களுடைய குரல் அப்படித்தான் இருந்திருக்கும். அப்ப அதிமுகவை முற்றாக இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு பயன்படுத்தி கரைத்து விட்டால் அடுத்து வரக்கூடிய நீடித்த நிலைத்த அரசியல் எதிர்காலத்துக்கு இருதுருவ அரசியல் கூர்மையா இருக்கும். ஏன்னா ஏதேனும் ஒரு கட்சி தனிப்பெரும்பான்மை பெறணும்னா மும்முனை போட்டி வீரியமாக இருந்தால் அதற்கான வாய்ப்பு குறைவு என்று தாவேக்காவினுடைய வியூகம் வகுத்திருக்கலாம். அப்ப இருமுனை போட்டியை கூர்மையாக்குவது விஜய் வெர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் என்பதாக களத்தை நகர்த்தணும். அப்படி நகர்த்த வேண்டும் என்று சொன்னால் அதிமுகவினுடைய இருப்பை கேள்விக்குறியாக்கணும். அதை நோக்கிதான் நகர்றாங்க. ஏற்கனவே 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருக்கிற நிலையில அந்த வழியை பின்பற்றி தான் இப்ப 6வது MR விஜயபாஸ்கர் அவர்களுடைய ராஜினாமா செய்தி நமக்கு அதைத்தான் உணர்த்தது. அதிமுகவை கரைப்பதில் தான் தமிழக வெற்றி கழகம் மிகவும் ஆர்வம் காட்டுகிறாங்க அல்லது முஸ்லீம் காட்டாங்கிறதா இந்த செய்தி நிச்சயமாக உணர்த்தது. அது இருதுருவ அரசியலுக்கான ஒரு காய் நகர்த்தலின் மையப்புள்ளி அப்படின்னு பாக்குறேன். இப்போ ஒரு 10 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வருகிறது அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ 7 தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்படும். இன்னொரு 3-4 பேர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறார்கள் அதிமுகவிலிருந்து அப்படின்னா ஒரு 10 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அதுல தாவேகா வேட்பாளர்கள் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகிறார்கள் அப்படின்னா இன்னும் ஆட்சி ஸ்திரத்தன்மையோடு இருக்கும் அப்படின்றது அவங்களுடைய வியூகமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லப்படுது அரசியல் விமர்சகர்கள் தரப்புல இருந்து. நீங்க அப்படிதான் பாக்குறீங்களா? இல்ல, அது 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, அதிமுகவின் கரைப்பு என்பது நீங்க அந்த கட்சியினுடைய ஆட்சியை தக்க வைப்பு, தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பு என்பது இந்த 5 ஆண்டுகள் சம்பந்தப்பட்டது. பட் அவர்கள் அந்த 5 ஆண்டுகளுக்கான மட்டுமே ஆட்டத்தை ஆடுறாங்களான்னு கேட்டா நிச்சயமாக இல்லைன்னு தான் தோணுது. அவர்களுடைய ஆட்டம் நீடித்த நிலைத்த தாவேக்காவுடைய எதிர்காலத்தை நோக்கி ஆட்டமாக நகர்ந்திருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு 10 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடந்து 6ஓ 7ஓ ஜெயித்து விட்டார்கள்னா இன்னைக்கு இடதுசாரிகள்லாம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்கிற கோட்டுக்குள்ளேயும் வரல, அந்த அரசுல பங்கெடுக்கவே இல்லை. அப்ப பங்கெடுக்காத சூழல வெளியில் இருந்து விமர்சிக்கிறாங்க. இதை அவர்களால் தமிழக வெற்றி கழகம் புதிதாக ஆட்சி பொறுப்புக்கு வந்தவர்கள் அவர்கள் காங்கிரஸ்ல ஜோதிமணி அவர்கள் விமர்சிக்கிறாங்க. நீங்க கிட்டத்தட்ட ஒரு டெல்லி பிரதிநிதி என்கிற இடத்துக்கு கிட்டத்தட்ட கர்நாடகா மாநிலத்திலிருந்து ஒருவரை போடுகிற பொழுது வேறு மாநிலத்தை சேர்ந்த போடுறாங்க. காங்கிரஸ்ல சிலரை எதிர்க்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு கொடுத்தா எதிர்க்கிறாங்க. பல விஷயங்களை எதிர்க்கிறாங்க. அப்ப அவர்கள் ஒரு சுதந்திரமான ஒரு அரசாக செயல்படணும் அப்படின்னு அவர்கள் நினைக்க கூடும். அதுவும் அவருடைய கணக்காக இருக்கலாம். பட் அது மட்டுமே கணக்காக இருக்கிறதான்னு கேட்டா அதை தாண்டி அதிமுகவை தேர்தல் நீங்க முதல்வர் வேட்பாளராக தேர்தலை சந்தித்தது 4 பேர். அதுல சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட காரைக்குடி தொகுதியில 4வது இடம் வருகிறார். முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில தோல்வி அடைகிறார். விஜய் அவர்களை விட கூட ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள் பக்கத்துல வாங்குறாரு. அவைக்கா வேட்பாளர் அங்கு பின்வழித்துக் கொண்டார், அது வேற விஷயம். ஒரு சுயேட்சை சின்னத்தை கூட வாக்களிங்கன்னு சொல்றாங்க, அதுவே 2வது இடம் வந்து விடுகிறது. பட் அப்ப அந்த அதிமுகவினுடைய கரைப்பு என்பது தாவேக்காவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குன்னா முதல்வர் வேட்பாளர்னு 4 பேர் களத்தில் இருந்தார்கள். அதுல விஜய்க்கு இணைய ஜெயித்ததே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான். அந்த கட்சி பலவீனப்பட்டிருக்கு. அப்ப அந்த கட்சியை இன்னும் பலவீனப்படுத்துவதில் தாவேக்காவினுடைய நிரந்தர லாபம் இருக்குன்னு பாக்குறாங்க. அதனாலதான் நீங்க பார்த்தா செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்த நாள்ல செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய படத்தோடு அனுமதிக்கப்படுது. இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்ல இருந்த மகேந்திரன் போன்றவர்கள் சிவப்பு தண்டோடு அங்க அனுமதிக்கப்படுறாங்க. ஏன் திமுகவில் இருந்து ஒருவரோ பாஜகவில் இருந்து ஒருவரோ வரல? அப்ப அவங்க அரசியல் எதிரியார், கொள்கை எதிரியார்? மற்றவர்களை கூட அந்த கட்சிகளை கபலீகரித்துக் கொள்வது, தன் பக்கம் இழுத்துக் கொள்வது, அந்த அரசியல் ஆட்டத்தை தான் தாவேக்கா ஆடுறாங்கன்னு பாக்குறேன். இப்போ ஏற்கனவே 4 பேர் தாவேக்காவில் இணைந்து விட்டார்கள். சி விஜயபாஸ்கரும் MR விஜயபாஸ்கரும் 2 விஜயபாஸ்கர்களும் தாவேக்காவில் தான் இணையறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன நெருக்கடியை ஏற்படுத்தி விடாதா? சி விஜயபாஸ்கர் அவர்கள் மேல ஏற்கனவே நிறைய குட்கா புகார்கள் இருக்கு. அது தொடர்பான அவர் ஆட்சி காலத்தின் போது விமர்சனங்கள் இருந்தது. MR விஜயபாஸ்கர் அவர்கள் மீதும் நிறைய புகார்கள் உள்ளது. இப்போ அவங்களை எடுத்துக்கும் போது தூய சக்தி அப்படின்னு தன்னை கிளைம் பண்ணிக்கிற தாவேக்காவுக்கு இதெல்லாம் நெருக்கடி அமையாதா? இல்ல, அது கிட்டத்தட்ட ஒரு நெருக்கடி விமர்சனத்திற்கு உள்ளாகும். பட் ஆனா அது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அது ரொம்ப சவாலாகத்தான் இருக்கும். ஆனா அதை கடந்து அவர்கள் என்ன சொல்ல வாய்ப்பு இருக்குன்னா கடந்த காலங்கள்ல சில தவறுகள் நடந்திருக்கலாம், பட் எதிர்காலத்துல இந்த மாதிரி எதுவுமே நடக்காதுன்னு என்பது போன்று அவர்கள் தான் பதில் சொல்ல மாட்டாங்க. பொதுவா தமிழக வெற்றி கழகம் பதில் சொல்லாது. இது 1-2 நாட்கள்ல இந்த குற்றச்சாட்டுகள் பேசு பொருளாக இருக்கும். அப்புறம் அவர்கள் களத்துக்கு கள செயல்பாட்டாளர்களாக தங்களை நிரூபித்தவர்கள். நீங்க விராலிமலை விஜயபாஸ்கர் அவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய விஜயலை வீச்சு அப்படின்னு கூட ஒரு 62,000 வாக்குகள் 63,000 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்கிறாரு. சோ அப்ப நீங்க தூய சக்திங்கிற விமர்சனம் இதனால் தாவேக்காவுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக மாறுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட கள செயற்பாட்டாளர்களை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்னு தான் பாக்குறேன். அவங்க எடுத்துக்குவாங்க. அதுக்கான விமர்சனங்கள் வரும், பொதுவெளியில வரும், அரசியல் விமர்சகர்கள் பேசுவாங்க, பத்திரிகையாளர்கள் விமர்சிப்பாங்க.
பட் விஜய் கட்சியினுடைய செயல் என்னன்னா பதில் சொல்லாமல் கிடக்கிறது. நீங்க ஒரு விஷயத்த பேசுகிற பொழுது அதுக்கு பதில் சொன்னாதானே அது பெரிய விவாத பொருளா மாறும். அப்ப பேசுபவர்கள் 2-3 நாட்கள் பேசுவாங்க, அதோடு அது அடங்கிவிடும் என்பதாக கூட எல்லாவற்றையும் வியூகம் என்று நினைக்கிறார்கள். அந்த வியூகத்திற்குள் இதுவும் அடங்கும் அப்படின்னு தான் பாக்குறேன். இல்ல அவங்க ஆன்சரபிள் தானே, தூய சக்தி அப்படின்னு சொல்லிதான் இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். களத்தில் இல்லாதவர்கள் அப்படின்னாலும் அவங்களும் ஊழல் சக்தி தான் என்பதுதான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வைத்த பிரச்சார தொனியாக இருந்தது. அந்த வகையில விஜயபாஸ்கர் அவருடைய வருகை என்பது பல்வேறு கேள்விகளுக்கு வித்திடும், எதிர்கட்சிகளுக்கு விமர்சனம் செய்ய ரொம்ப ஈஸியா இருக்கும். அது தாவேக்கு ஆன்சரபிள் தானே அதுக்கு? ஆமா, நிச்சயமாக அவர்கள் பதில் சொல்லணும், பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் தான் இருக்காங்க. பட் நான் தாவேக்காவினுடைய அரசியலை கொஞ்சம் கூர்மையாக பார்த்ததுல ஒரு விஷயம் நான் உள்வாங்கி இருக்கிறத சொல்றேன். கிட்டத்தட்ட அவர்களுடைய அணுகுமுறை நீங்க பாருங்களேன், இந்த பாலியல் வழக்கில் சிக்கப்படக்கூடிய தாவேக்கா நிர்வாகிகளாக இருக்கலாம், ஆங்காங்கே குவாரிகள் அது போன்ற விஷயங்கள்ல மிரட்டல் விடுத்து சிக்கக்கூடிய தாவேக்காவினரா இருக்கலாம், அவர்கள் எல்லாம் நீக்கல் பட்டியலே பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள்ட்ட தான் அறிக்கை வருது. அவர்கள் கிட்டத்தட்ட தங்களுக்கு எதிர்மறை கருத்துக்கள் ஏதாவது இருந்தா இதுக்கு பதில் சொல்றதை தவிர்க்கிறாங்க. கிட்டத்தட்ட நான் தான் சொல்ல வரேன், நீங்க விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலும் எடப்பாடி காலத்திலும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அதே மாதிரி திமுக துரைமுருகன் அவர்கள் தரப்புல இருந்து அறிக்கை வரும், யாரையாவது நீக்கிறதா இருந்தா இங்க சேர்க்கிறது மட்டும் தான் புத்தியானந்தோ ஆதவர் ஜனவோ சேர்க்கிறாங்க. நீக்கல் குறித்த விவரங்கள்லாம் மாவட்ட செயலாளர் மட்டத்துல முடிந்து போயிடுது. அப்ப அவங்க எதற்குமே பதில் சொல்லாமல் இருப்பது அல்லது கடந்து போவது, எதிர்மறை செய்திகளை முக்கியத்துவம் இல்லாமல் மழுங்கடிக்க செய்வது, இந்த 3 விஷயங்களை பயன்படுத்துறாங்க. சோ அதனால இதற்கு பதில் சொல்ல மாட்டார்கள். ஆனா அவங்க அதுக்கு பொறுப்பானவர்கள் தான். நிறைய விமர்சனங்கள் வரும். இன்னும் சொல்ல போனா அந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, ரசிகர்களாக இருந்து அமைச்சரானவங்க, சட்டமன்ற உறுப்பினரானவங்க, அவர்கள் உண்மையிலே பெரும் அச்சத்துக்குள்ள போயிருவாங்க. இவர்களை போன்ற சீனியர்கள் உள்ள வரும்போது இனி பெரிய சிக்கலே எங்க இருக்குன்னா, நம்ம தேர்தலுக்கு முன்பு பேசணும்ல, திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெல்லாகல, திமுக அலையன்ஸ் ஜெல்லாகல, ஏடிஎம்கே பிஜேபி ஜெல்லாகல, அது மாதிரி தாவேக்கால ஒரு புதிய கோஷ்டி உருவாகும் போது தாவேக்காவில் ஏற்கனவே இருந்தவர்கள் புதிதாக வந்தவர்கள் இந்த 2 பேரையும் இடையில ஜெல் பண்ண வைக்கிறதா இனி அவர்களுக்கு பெரிய சவாலாக மாறும். இவர்கள் எல்லாம் அரசியல் இடைத்தேர்தலின் போது கூட இப்போ ராஜினாமா செய்து தாவேக்காவில் இணைந்து அவர்கள் இடைத்தேர்தலில் களம் காண்பார்களாயின் மக்களுடைய செல்வாக்கை பெறுகிறார்களா, ஓட்டு வருதா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். அது ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. உங்களுடைய கருத்து பகிர்விற்கு நன்றி திரு சுவாமிநாதன்.